வணக்கம். இது மழைக்காலான் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நம்மளாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணி முடித்ததும் போதும் நம்மளை வச்சு செஞ்சிருது. அடுத்தடுத்து எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. லாஸ்ட் வீடியோவில் வீட்டில் இருந்து கோவிலுக்கு கிளம்புன வரைக்கும் காமிச்சிருப்பேன். கோவிலுக்கு வரும்போதே டைம் 11 மேலே ஆயிடுச்சு. வந்ததுமே பசங்களாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருந்து டின்னர்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கேயே எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாரமங்கலம். அதாவது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணுன்னா எடப்பாடி பக்கத்தில் இருக்குது, சேலம் டிஸ்ட்ரிக்டில். எங்கள் குலதெய்வம் பார்த்திங்கன்னா பெரியாண்டிச்சி அம்மன். சாமி பார்த்திங்கன்னா கல்லால் செஞ்சுருக்க மாட்டாங்க, களிமண்ணால் தான் செய்வாங்க. அதனால் ஒவ்வொரு தடவையும் குலதெய்வ பொங்கல் நடக்கும்போது முன்னாடி நாள் சிலையை செஞ்சுட்டு தான் பூஜையே ஆரம்பிப்பாங்க. பூஜைக்கு எல்லாருமே 2 கூடை வச்சுருப்பாங்க. ஒரு கூடை ஃபுல்லாக பழமும் இன்னொரு கூடை தேங்காயும் இருக்கும். ஒவ்வொரு குடும்ப வகையறாவை சேர்ந்தவங்களுக்கும் பர்டிகுலராக ஒரு இடம் இருக்கும். பரம்பரையாக அங்கே தான் பூஜை கூடை வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ வழக்கத்தை மாற்றாமல் இப்போவும் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. கோவிலிருந்து மேலக்காரங்க ஒவ்வொரு பகுதிக்காக போய் அங்கே இருக்கிற எல்லாரையுமே மேலத்தாளத்தோடு தான் அழைச்சிட்டு வருவாங்க. எல்லாரையும் ஒரு மைய பகுதிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கேருந்து வெடியெல்லாம் வச்சு தான் கோயிலுக்கு போகும் பூஜை கூட. இந்த பழக்க வழக்கமெல்லாம் ட்ரெடிஷ்னலாக எங்கள் கொள்ளு தாத்தா பாட்டி காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போவும் இதே முறை தான், நாங்களும் இதையே தான் ஃபாலோ பண்ணுறோம். பிஃபோர் மேரேஜ் நானும் ஒரு பூஜை கூட எடுப்பேன் அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு. ஸோ அந்த பழக்கத்தை மாற்றிக்க முடியல. இப்போவும் நானும் ஒரு கூட எடுப்பேன். சாமி சிலையெல்லாம் செஞ்சுட்டு பூஜை ஸ்டார்ட் ஆகி பூஜை கூட எடுக்கும்போது 3 மணிலேருந்து 4 மணி ஸ்டார்ட் ஆகிடும். எல்லா பக்கத்தில் இருந்தும் பங்காளிங்க அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து மேலக்காரங்க கூட்டிகிட்டு வரும்போது பொழுது விடிஞ்சிரும். அரவுண்ட் 5 ஆகிடும். பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கோவிலில் பூஜை கூட வந்து இறங்கினதுமே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பூஜை பார்த்திங்கன்னா 3 கால பூஜை நடக்கும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஒரு பூஜை. அந்த பூஜை நடக்கும்போதே சாமிக்குன்னு நகையெல்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதை சுற்றி இருக்க பங்காளிங்க எல்லாருக்கிட்டேயும் காமிச்சிட்டு சாமிக்கு போடுவாங்க. இந்த நகை எல்லாமே ஊர் தலைவர் வீட்டில் தான் இருக்கும். வருஷத்தில் ஒரு முறை தவம் செய்யும் போது மட்டும் கொண்டுட்டு வந்து சாமிக்கு போடுவாங்க. சாமியோட நகை எல்லாமே சாமிக்கு சாட்டிட்டு கண் திறப்பு பூஜை நடக்கும். கண் திறப்பு பூஜை நடக்கும்போது 5 மணிக்கு மேலாயிடும். இந்த பூஜைக்கு அடுத்து 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே 2ஆம் கால பூஜை நடக்கும். எங்கள் சாமி பார்த்திங்கன்னா திறந்த வெளியில் தான் இருக்கும், மூடாக்கு போட்டு கோவில் இல்லை. அதனால் 12 மணிக்கு சூரியன் நேராக சாமி முகத்துக்கு அடிக்கும். அப்போ உச்சி பூஜைன்னு செய்வாங்க. ஸோ எல்லாரும் அந்த 12 மணி உச்சி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்ப முடியும். அது வரைக்கும் யாருமே போக முடியாது. பூஜை கண்டிப்பாக அந்த டைம் வரைக்குமே நடக்கும். பூஜை நடக்கிற வரைக்குமே யாருக்கும் எந்த பதட்டமும் இருக்காது. நல்லபடியாக பூஜை நடக்கும். 12 மணி உச்சி பூஜைக்கு முன்னாடி கெடாய்க்கெல்லாம் தீர்த்தம் போட்டு வெட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த பூஜையே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் சந்தோஷமாக நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பதட்டமாயிரும். ஏன்னா எங்கள் கோவிலில் ஒரு வழக்கம், ஒரு கெடாய் துளுக்காமல் நின்றுட்டா கூட அந்த உச்சி பூஜையை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு ரொம்ப வெயில் ஜாஸ்தியாகவே இருந்தது. எல்லாருக்கும் நல்ல நேரம், கெடாய் எல்லாமே துளுக்கிடுச்சு. பூஜை பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் கெடாயெல்லாம் வெட்டி வீட்டுக்கு வரும்போது ஒரு 1:30 மணி போல் ஆயிடுச்சு. எப்போவுமே சமைக்கிறதுக்கு ஆள் வச்சு தான் சமைப்போம். இந்த டைமு ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் கூப்பிட்டு சும்மா கெட் டுகெதர் மாதிரி வச்சுருந்தோம். ஸோ அதனால் சித்தி, மாமா, அம்மா, அத்தைன்னு எல்லாருமே சேர்ந்தே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கோவிலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே ரசம், சாதம் இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மசாலா பொருள் எல்லாமே அரைச்சி வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா உடனே எல்லாத்தையும் சமைக்க ஆரம்பித்தாச்சு. எங்கள் ஃபேமிலியில் இந்த ஒரு விஷயத்துக்கு அடிச்சுக்கவே முடியாது. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அத்தை, மாமா, சித்தி, அக்கா, தங்கச்சின்னு எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுட்டு பாரத்தையே குறைச்சிருவாங்க. எங்களுக்கு இன்னொரு வழக்கமும் உண்டு. ஏதாவது இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னா போதும், சட்டி சோறு பெரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, சமைக்கிற பாத்திரத்தில் மீதியான கிரேவியில் சாதம் போட்டு பெசரி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு உருண்டையாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. விருந்த சாப்பாட்டில் கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அந்த ஒரு வாய் சாப்பாடு வயிறே நிறைஞ்சிரும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீனு அடி போட்டு தான் சாப்பிடுவோம்.
எப்படியும் இலை போட்டு விருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும் இல்லையா? அதுக்கு முன்னாடி இப்படி ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு ஃபில் ஆகிடும். ரொம்ப நேரம் ரொம்ப தெம்பாகவே வேலை செய்யலாம். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு ஆசையும் கூட. காசு பணம் நம்மக்கிட்ட இல்லைனாலும் சுற்றி எல்லா சொந்த பந்தமும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ அவங்க எல்லாரும் ஒத்துமையாக வந்து நிற்பாங்கன்னு. அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது தான் உண்மையோன்னு தோணும். எல்லா சொந்தமும் சேர்ந்து நிற்கிறது ஒரு பெரிய பக்கபலம் தான். இன்றைக்கி ரெசிபிலாம் பார்த்திங்கன்னா மட்டனில் குழம்பு வச்சு மட்டனை மட்டும் தனியாக எடுத்து கிரேவி மாதிரி செஞ்சுருந்தாங்க. குழம்பு தண்ணி குழம்பு போல் இருந்தது. ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தாங்கிறதுனால ரெசிபி அவ்வளோவா அதிகமாக செய்யலை, சிம்பிளாக செஞ்சுக்கிட்டோம். மட்டன் கிரேவி, மட்டன் தண்ணி குழம்பு, நாட்டுக்கோழியில் சிந்தாமணி சிக்கன் செஞ்சுருந்தாங்க. தேங்காயெல்லாம் துண்டாக நறுக்கி போட்டுட்டு குடல், ரத்தம், நுரையீரல்லாம் வறுவல் செஞ்சுருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் ரசம் கண்டிப்பாக இருந்தாகணும் விருந்து அப்படின்னா. இதெல்லாம் மட்டும்தான் ஐட்டமே. எல்லா ஐட்டமுமே சூப்பராக இருந்தது. அதில் போட்ட மசாலானாலும் இல்லை, எல்லாருமே சேர்ந்து நின்று செஞ்சதுனால ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக செய்யும்போது அதில் இருக்கிற பாரமும் தெரியல, அலைச்சலும் தெரியல. போன வீக் போட்டிருந்த லாங் வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஒரு கமெண்ட்டு. நான் அதுக்கு பதில் சொல்லலை, ரொம்ப சாரி. வீடியோவில் சொல்லிக்கலான்னு தான் விட்டுட்டேன். உங்கள் ஹஸ்பண்ட் இல்லையான்னு கேட்டிருந்தாரு. அவர் இருக்காருங்க, என் கூட உட்காந்து சாப்பிட்றவர் தான் என் ஹஸ்பண்டு. அவர் கொஞ்சம் ஷை டைப்பு, வீடியோலலாம் வரமாட்டார். இப்போவுமே அவருக்கு தெரியாமல் தான் வீடியோ எடுத்திருக்காங்க. அதனால தான் அவ்வளோ கேஷுவலாக உட்காந்துருக்காரு. என்னோடய வீடியோவில் எங்கேயாச்சும் ஒவ்வொரு இடத்துல தெரிவார். அதுனா அவருக்கு தெரியாமல் எடுத்ததுனால. ஸோ மோஸ்ட்லி என்னோடய வீடியோஸில் அவரை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். நம்ம எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் பண்ணாலும் வேலை செஞ்சாலும் சுற்றி 4 பேர் செஞ்சிடலாம் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாவே போதும். நமக்கு எந்த டயர்ட்னஸும் தெரியாது. இன்னும் எனர்ஜியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்படி நம்மளை சுற்றி 4 பேர் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான். நைட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் சித்தி, மாமா, அத்தைன்னு இவங்கெல்லாம் தான் இருந்தாங்க. இருக்கிற பழசு எல்லாத்தையும் சூடு பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. எங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக ஒரு வேளையாவது எல்லோரும் இப்படி கேங்காக உட்காந்து ரவுண்ட் அப் பண்ணி சாப்பிட ஆரம்பிப்போம். சாப்பிட ஆரம்பித்தா போதும், நான் நீனு ஒருத்தரை விடாமல் குறை சொல்லிக்கிட்டு வாரிக்கிட்டே தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்போம். விருந்தில் எல்லா ஐட்டம் வச்சு சாப்பிடும்போது கூட அவ்வளோ திருப்தியாக இருக்காது. நைட்டு வெறும் ரசத்தில் இருக்க மிச்ச மீதியை சொந்த பந்தத்தோடு உட்காந்து சாப்பிடும்போது இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. காலையிலேருந்து நாங்களே சுற்றி சுற்றி வேலை செஞ்சதுனால நைட்டு எங்களை எல்லாரையும் உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்கன்னு சமைச்சது எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு தான் எங்கள் சித்திங்கெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. எல்லா அம்மாங்களுக்கும் இருக்கிற ஒரு ஹேபிட்டு, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ கல்யாணமோ எங்கேயாவது போயிட்டா போதும், சொந்த பந்தம் நமக்கு யாருன்னே தெரியாது அவங்கள கூப்பிட்டு இவங்க சித்தி, இவங்க மாமா, இவங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நமக்கு அப்போல்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்கும். நான்லாம் என் அம்மாட்ட அடிக்கடி சண்டை போடுவேன். எனக்கு யாருன்னே தெரியல, ஏன் எல்லாரையும் பேச வைக்கிறீங்க, விடுங்களேன்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பேன். பட் அவங்க அப்போ சொல்லுவாங்க, இன்றைக்கி இவங்களை எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நாளைக்கு நாங்கள் இல்லாத போது கூட சொந்த பந்தம்னு எல்லாரும் உங்களுக்கு சேர்ந்து நிற்பாங்கன்னு. அது என்னவோ உண்மைதான். ஏன்னா இன்றைக்கி அவங்க ஜென்ரேஷனை தாண்டி நாம் அண்ணா தங்கச்சின்னு ஒத்துமையாக இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன்ஸ் ஏதாவது கொஞ்சமாவது அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை நம்ம யார்கிட்டையும் ஒட்டாமல் இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு எந்த நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் தனியாக தான் நிற்கணும். தோள் கொடுக்கவோ ஆறுதல் சொல்லவோ யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறது எல்லாத்தையும் அப்போ நம்ம பொறுமையாக கேட்க மாட்டோம். நமக்குன்னு யாரும் இல்லையேன்னு தோணும்போது மட்டும்தான் அதை ரியலைஸ் பண்ணவே தோணும். ஸோ இருக்கிற ஃபேமிலி பாட்டெல்லாம் பொறுக்கி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்காமல் இருக்கிற வரைக்கும் சொந்த பந்தத்தோடு சந்தோஷமாக வாழ்கிறது தான் வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எங்களுக்கு இன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. ரொம்ப ஹாப்பியாக சொந்த பந்தங்களோட. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.